மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ஸூத் குத்பா. இந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா இருந்தார்கள். அந்த குத்பாவின் தலைப்பு யுத்த காலமாக இருக்கலாம், சமாதான காலமாக இருக்கலாம், எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் உன்னதமானது என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசனத்துக்கு பின்னால் சூரா கஸஸ் 5வது 6வது கூறினார்கள். அதாவது நாங்கள் பலகீனப்படுத்தப்பட்ட பலகீனர்களுக்கு பூமியிலே பலகீனப்படுத்தப்பட்டவர்களை உபகாரம் செய்ய நாடி அவர்களை நாங்கள் பூமியிலே தலைவர்களாக ஆக்குவோம். அவர்களை நாங்கள் அனந்தரக்காரர்களாக உரிமைகளுக்கும் ஆட்சி அதிகாரங்களுக்கும் அனந்தரமாக்குவோம். அதுல பூமியில நல்ல இடம்பாடுகளை வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். எனவே ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் அவருடைய இருவருடைய படைப்பட்டாளங்களுக்கும் அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்த விடயத்தை நாம் நிச்சயம் காட்டுவோம். அதாவது பலகீனப்படுத்தப்படக்கூடிய அநியாயம் செய்யப்படக்கூடிய மக்கள் ஒரு விடிவு வரும் என்ற அந்த ஆயத்தை ஓதி, உங்களில் சிலருக்கு நாங்கள் சோதனையாக்க இருக்கிறோம், நீங்கள் பொறுமை செய்யல. சிலர் மூலம் சிலருக்கு சோதனை வரும், பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹ் அனைத்து விடயங்களை நோய் கொண்டிருக்கான்னு சொல்லி அந்த ஆயத்தை ஓதி, ஈமான்தாரிகளே எப்பொழுதுமே தக்குவா விடுங்கள், மௌத்தாகும் பொழுது முஸ்லிம் அல்லாமல் மௌத்தாகி விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதும் பாருங்கள் எவ்வளவு அல்லாஹ் அருள் உள்ளவன், எவ்வளவு கிருபை உள்ளவன், எவ்வளவு அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவன், ரஹ்மான் அறவட்ட அருளான் நிகழ் அன்புடையவன், அவன் உள்ள அன்புள்ளவன், அவன் எங்களை வேதனை செய்ய படைக்கவில்லை, அவன் எங்களை அல்லாஹ் துப்பாக்கியம் அடைய உருவாக்கவில்லை. எனவே அல்லாஹ் எங்களை சிரமப்படுத்தவில்லை, இலகுவானதை தந்திருக்கிறான். சோதனைகளை இறக்கி வைப்பது என்று நம்மை தண்டிப்பதற்கல்ல, ஞாபகத்துகளை இறக்கி வைப்பது சோதிப்பதற்கு, சோதனைகளை தருவது சோதிப்பதற்கு. யார் நன்றி செலுத்துகிறார்கள், யார் சோதனை பொறுப்பு, இரண்டு விதமான சோதனை. நாமத்துகளை மூலம் சோதிப்பது, நன்றி மனப்பான்மையை பார்ப்பதற்கு, சோதனைகள் மூலம் கஷ்டங்கள் மூலம் சோதிப்பது பொறுமையை பார்ப்பதற்கு. எனவே அதில் நாங்கள் நியமத்தை நன்றி செலுத்தின வெற்றி, பொறுமை செய்தால் வெற்றி. எனவே பாருங்கள், நபிமார்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஓப்புக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், அவர்கள் தான் சோதனையிலும் கடுமையானவர்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள். பொறுமை காத்தார்கள், நாமத்தை நன்றி செலுத்தினார்கள், உயர்த்தினான், பாதுகாப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்கார்கள், எந்த அளவு உங்களுக்கு சோதனை பிரமாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கூலி மகத்துவமாக இருக்கும். பெரிய சோதனைக்கு பெரிய கூலி, சின்ன சோதனைக்கு சின்ன கூலி என்று சொன்னார்கள். எனவே யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்வாரோ அது அவருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். யார் அதிருப்தி அடைவாரோ, பொருந்திக் கொள்ள மாட்டாரோ அதிருப்தி கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் மக்கள் செய்கின்ற செயல்கள் பாவங்களை வைத்து ஒரே தண்டிப்பதாக இருந்தால் பூமிக்கு மேலே எந்த படைப்பினமும் உயிர் வாழாது, எதை விட்டு வைக்க மாட்டான். என்றாலும் அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் தாமதிக்கிறான், சந்தர்ப்பம் கொடுக்கிறான். சந்தர்ப்பம் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்கள் அடியாருடைய விடயங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆயத்தை ஓதி, பொதுவாக அன்பான அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக இந்த காலம் சிறந்த காலம், சிறந்த நாட்கள், இதாவுடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய அருள் காற்று வீசுகின்ற கூலிகள் கிடைக்கின்ற காலம். எனவே இந்த அல்லாஹ் சில காலங்களில் அருள் காற்றுகளை வீசுவான். அல்லாஹ் தனக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த அருள் காற்றுகளை வீசுவான். எனவே அந்த அருள் காற்று படுகின்ற நபர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். உங்கள் சில இந்த அருள் காற்று பட்ட பிறகு, பாக்கியம் கிடைத்த பிறகு துப்பாக்கியசாலியாக ஒரு பொழுதும் மாற மாட்டார், நல்லவராகவே வாழ்ந்து மன்னிப்பான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை கட்டுப்படுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைவதற்கான வழிகளை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மன்னிப்பு அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பு கிடைப்பதற்கு முதலாவது அல்லாஹ்வை கட்டுப்படுவது, நபியர்களை பின்பற்றுவது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுல்லாஹி கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைவதற்கு இரண்டாவது வழி தொழுகையை நாட்டுவது, ஜகாத்து கொடுப்பது, ரசூலுக்கு கட்டுப்படுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். தொழுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். முதலாவது ஆயத் ஆல இம்ரான் 32, இரண்டாவது ஆயத் அன்-நூர் 56. மூன்றாவது ரஹ்மத்துடைய திறவுகோள்கள் உள்ளதுதான் தக்வா. ரஹ்மத் தக்வாவின் மூலம் கிடைக்கும், ஈமான் மூலம் கிடைக்கும். என்னுடைய ரஹ்மத் அனைத்து வஸ்துக்களையும் விசாலப்படுத்தி இருக்கிறது, அனைத்து வஸ்துக்களை விட விசாலமானது. நான் அதை முடிவு செய்வேன், ரஹ்மத்தை முடிவு செய்வேன் யாருக்கு? தக்வாதாரிகளுக்கு, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு. யார் என்னுடைய அத்தாட்சிகளை ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ரஹ்மத் நான் முடிவெடுக்கிறேன். 656. ரஹ்மத் பொறுமையாளர்களுக்கு இறங்கும், ரஹ்மத் நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இறங்கும், ரஹ்மத் அல்லாஹ்வுடைய பாதையத்தான் அர்ப்பணித்த போராளிகளுக்கு இறங்கும், ரஹ்மத் சோதனைகள் சிரமங்கள் வரும்பொழுது இறங்கும். அவர்களுக்கு சோதனை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு சோதனைப்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்று ஓதுவார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் கிருபைகள் பாக்கியங்கள் இறங்கும், கிடைக்கும். அவருடைய அல்லாஹ்வுடைய அருள்கள் பாக்கியங்கள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் தான் நேர் வழிபட்டவர்கள். பக்கரா 156, 150 வசனங்கள். நீங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஒரு ஆயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் ஒரு ஆயத், லா தஹ்சன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். தௌபா 40 வசனம். எனவே
கவலைகளை விடுங்கள், துக்கங்களை விடுங்கள், நம்பிக்கை வையுங்கள், நிராசையாக வேண்டாம், உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் பெரும் வெற்றி கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை மனசில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதும் பாவிகளுடைய முடிவு நினைத்து ஆறுதலடையுங்கள், அநியாயக்காரர்களுடைய அழிவு நினைத்து ஆறுதலடையுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, போராளிகளை நீங்கள் எப்பொழுதுமே உலகம் பார்க்கிறோம், உலகம் அநியாயத்தில் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த நபியுடைய போர்கள் மக்களுக்கு ஒரு விடிவாக, ஒரு நிம்மதியாக, பாதுகாப்பாக வந்தது. அநியாயத்துக்கு அழிவாக வந்தது, அநியாயத்துக்கு ஒரு முடிவாக வந்தது. எனவே அதை நாங்கள் நினைத்து நாங்கள் ஒரு வெற்றி கிடைக்கும், வீட்டிலே ஒரு நிம்மதி, பாதுகாப்பு, அபயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளும் சொல்லிவிட்டு, பொதுவாக எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்கின்ற படைகளுக்கு உற்சாகமூட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் போர் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய போர் செய்யுங்கள். அதே போன்று நீங்கள் எதிலுமே அத்துமீறி நடக்க வேண்டாம், அளவுகளை நடக்க வேண்டாம், நீங்கள் எதிலும் துரோகம் செய்ய வேண்டாம், நம்பிக்கை மோசடி செய்ய வேண்டாம், நீங்கள் சித்திரவதைகள் செய்ய வேண்டாம், யாருக்கும் சின்ன குழந்தைகளை கொல்ல வேண்டாம். இதுதான் முக்கியமான விடயம், நபி அவர்கள் சொல்லி அனுப்புகின்ற விடயம். இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய குழந்தைகளை கூட கொல்ல வேண்டும். பலஸ்தீனிலே இந்த சியோனிசவாதிகள், இந்த சர்வாதிகாரிகள், இந்த அநியாயக்காரர்கள் குழந்தைகளை கொண்டு குவிக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்துக்கு இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்பது இஸ்லாத்துடைய விரோதிகளின் குழந்தைகளை கூட நீங்கள் கொல்ல வேண்டாம் என்பது இஸ்லாத்துடைய புத்திமதி, மனிதாபிமானம், போரிலும் மனிதாபிமானம் என்பதை சொல்லி, பொதுவாக அந்த உலகம் சீரழிந்திருக்கிற, சின்ன பின்னமாக இருக்கு, மனிதநேயத்துடைய அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. பார்க்க நடக்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், பலகீனமானவர்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள், வைத்தியசாலை தாக்கப்படுகின்றன. எல்லா நாடுகள், சில நாடுகள் உரிமைக்காக பாடுபடுகின்றன, குரல் கொடுக்கின்றன, சில நாடுகள் மௌனம் காக்கின்றன. உலகத்தில் அநியாயம் தலை தூக்கி விட்டது, தலைவிரித்தாடுகிறது என்று சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிட்டும் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு, எப்பொழுதுமே நீங்கள் குரோதங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள் விட்டு எடுத்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பலகீனக்காரர்களோட குரோதம் வைக்க வேண்டாம், வஞ்சகம் வைக்க வேண்டாம். முஸ்லிம் என்ற ஒரு காரணத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொறாமையின் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். பகைமையின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் கல்நெஞ்சமாக இருக்கிறது. அவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவருடைய உள்ளம் கல்லாகிவிட்டது, அவருடைய உள்ளத்தில் ஈரம் கிடையாது, இறக்க தன்மை கிடையாது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் முஸ்லிம்களே, சகோதரர்களே, பலகீனர்களே, அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களே, அப்பாவிகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்ற அந்த ஆலயமனோடு 119 வசனத்தை ஓதி, இந்த கண்ணியமான ஆயுதம் நம்மை தைரியம் ஊட்டுகிறது, ஈமான் மூலம் தைரியத்தை இறக்க சொல்லுகிறது, ஈமான்தாரிகள் கோழையாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. கோழைத்தனம், பலகீனம் ஈமான்தாரிடம் இருக்கக்கூடாது என்று தைரியம் ஊட்டுகிறது, நம்முடைய வீரத்தை வளர்க்கிறது என்று சொல்லிவிட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதைகளை பார்க்கின்ற பொழுது, சஹாபாக்கள் அவர்கள் நெறிப்படுத்திய முறைகளை பார்க்கின்ற பொழுது, எப்பொழுதுமே சஹாபாக்களே மனதை நல்ல பீஸ்ஃபுல்லாக, நல்ல மைண்ட் செட்டோடு வைத்திருக்கிறார்கள். மனம் குழம்பாமல், மனம் தளராமல், தைரியம் இழக்காமல், தன்னம்பிக்கையோடு, மன உறுதியோடு செயல்பட வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியில நம்பிக்கை வைத்து பாடுபட வைத்திருக்கிறார்கள். பலகீனப்படுத்தவில்லை, அச்சமூட்டவில்லை, அவர்களை டென்ஷன் ஆக்கவில்லை, தைரியமூட்டி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டத்தில் இந்த மார்க்கம் யார் அறிகுறி அதிசய சொல்லி முடிக்க, இந்த மார்க்கம் மேலோங்கும், இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திலே மேலோங்கும். இரவு பகல் வருங்காலம் எல்லாம், உலகம் இருக்கும் காலம் எல்லாம் இந்த மார்க்கம் மேலோங்கும், அது மிகைக்கும், அது மேலே வரும். அல்லாஹ் எந்த வீட்டை, அது கல்வீடா இருக்கலாம், மண் வீடா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், செல்வந்தருடைய வீடு, ஏழைகளுடைய குடிசை, எதுவாக இருந்தாலும் இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை எல்லாம் நுழைப்பான். கண்ணியமானவரை கண்ணியப்படுத்தி, இழிவானவரை இழிவுபடுத்தி. என்றால் என்ன அர்த்தம்? யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, இஸ்லாத்தை வாழ்கிறார், அவருக்கு கண்ணியம், இஸ்லாத்தை புறக்கணிப்பவருக்கு கேவலம் என்று சொல்லி இஸ்திக்பார் தோன்றி, இரண்டாவது குத்பாவில் ஹம்து ஸலவாத் தக்வீருக்கு பின்னால் பொதுவாக எங்களுடைய சில உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த பூமிக்கு மேலே, எங்களுடைய பூமிக்காக, நிலத்துக்காக, இஸ்லாத்துக்காக அவருடைய உயிரை தியாகம் செய்த அந்த சுஹதாக்களுடைய நிழல்களிலே நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே இப்படியான எப்படித்தான் யாருடைய உயிர் போகப்பட்டாலும் இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், பலகீனப்பட மாட்டோம். பலகீனம் என்பது நாங்கள் என்னிடமிருந்து வெளியாக தைரியம், எப்பொழுதுமே நாங்கள் முனைப்புடன் தான் செயல்படுவோம். அந்த அநியாயத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் எங்களை எப்பொழுது முடியாது, அல்லாஹ் நிச்சயம் உயர்த்துவ நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே வார்த்தையால் வர்ணிக்கப்பட முடியாத அநியாயம், பலகீனம், அத்துமீறல்கள், அராஜகங்கள், ஆக்கிரமிப்புகள், சின்னாபின்னங்கள், இழப்புகள், தகர்ப்புகள் என்றெல்லாம் நடக்கின்றன. உண்மையிலே அது
செய்திகளை நான் மிம்பரில் சொல்வதன் மூலமோ, பத்திரிகைகளை வாசிப்பதன் மூலமோ, மீடியாக்களில் நீங்கள் கேட்பதன் மூலமோ உங்களால் அதை புரிய முடியாது. அது ஒரு விடயத்தில் முடிக்க அந்த பந்திய வலைசல் ஹபர்கள் ஐயான் லைசல் ஹபர்கள் முஆயன் என்பவர்கள் நேரடியாக காண்பதை போன்று உங்களுக்கு செய்திகள் சொல்லாது. ஏன்? உண்மைகள் மறக்கடிக்கப்பட்டு இருட்டெடுப்பு செய்யப்படுதல் செய்திகள் வருகின்றன அதிகமாக. எனவே அதனால் சில மீடியாக்கள் உண்மைகளை சொன்னாலும் சில மீடியாக்கள் அது தெளிவுபடுத்தி தான் சொல்கிறார்கள். அதான் சொல்ல நேரடியாக வந்து பாருங்கள், நாங்கள் படுகின்ற கஷ்டங்களை, எங்களுடைய உறவுகள் படுகின்ற சிரமங்களை என்று கத்தீபர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். எனவே கஸ்ஸா உடைய பூமி, காசா என்று சொல்லுவாங்க, காசா அது அரபில கஸ்ஸா என்று சொல்வார்கள். கஸ்ஸா வாசிகளே, கஸ்ஸாவில் சிரமப்படக்கூடிய மக்களே, நீங்கள் எப்பொழுதுமே எந்த கட்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ஹாஜிகளை வழி அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலங்களில் இருக்கிறோம். நம்முடைய ஹாஜிகள் நமக்காக துவா செய்வார்கள். நம்முடைய ஹாஜியோட துவா கபூல் ஆகும். அநியாயம் இல்லாமல் ஆக வேண்டும். அநியாயக்காரர்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஹாஜிகளிடம் நாம் துவாவை ஒப்படைத்து அனுப்புகிறோம். எனவே உங்களுக்கு ஒரு தைரியம், உங்களுக்கு மன ஆறுதல். எனவே ஹாஜிகளை ஹஜ்ஜுக்கு அனுப்புவது போன்று நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அல்லாவிடம் அனுப்பியிருக்கிறீர்கள், உங்களுடைய உறவுகளை அல்லாவிடம் அனுப்பியிருக்கிறீர்கள். ஷஹீதுகளாக உலகத்தை விட்டு நீங்கள் அல்லாவிடம் பாரம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஹாஜிகளுக்கு நமக்காக துவா செய்யுமாறு சொல்கிறோம். காபத்துல்லாவுக்கு செல்கின்ற ஹாஜிகளுக்கு எங்களுக்காக துவா செய்யுங்கள், எங்களுடைய உறவுகளுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்கிறோம். நீங்கள் அனுப்பி வைத்த அல்லாஹ்வை நோக்கி சென்றவர்கள், அல்லாஹ்வை தரிசிக்க சென்றவர்கள், அல்லாஹ்விடம் சென்றடைந்த ஷஹீதுகளை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், சிஃபார் செய்யுங்கள். அவர்களை பார்த்தங்கள் மையத்துகளை பார்த்து பேசுகிறார் என்ற நோக்கம் அல்ல, குடும்பத்தாரிடம் சொல்கிறார்கள். நாங்கள் அப்படித்தான் சொல்வோம். உங்களுடைய ஷஹீதுகள் எங்களுக்காக சிபார் செய்ய வேண்டும். ஏன்? இஸ்லாத்துக்காக உயர்த்தியாக செய்து அல்லாஹ்வை சென்றடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டியவர்கள். அதை நாங்கள் அவர்களை வேண்டிக் கொள்வதற்கு பதிலாக உங்களிடம் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லிட்டு, கஸாவாசிகளே, எங்களுடைய ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்து அழகான மொழி நாடு திரும்புவார்கள். அது கியாமத் நாள் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கும். எனவே உங்களுடைய புறத்தால் இருக்கின்ற அந்த ஹாஜிகளுடைய ஷஹாதத் அன்பு தொட்டின் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு சுபசோபனம், அந்த ஹாஜிகளுக்கும் சுபசோபனம், நீங்க அனுப்பி வைத்த சுகதாக்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சுபசோபனம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் பொறுமை காத்தமைக்காக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அது சொர்க்கத்துக்கு செல்கின்ற பொழுது மலக்குமார்கள் வரவேற்கின்ற வார்த்தை, நீ சிறந்த தங்குமிடம், இந்த சொர்க்கம் சிறந்த தங்குமிடம், இந்த தங்குமிடத்தில் நீங்கள் தங்குங்கள், இன்பங்களை அனுபவியுங்கள். நீங்கள் பொறுமையாக உலகத்துல வாழ்ந்ததனால் கிடைத்த கூலிதான், பொறுமைக்குத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு கூலியாக கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆயத்தோடு பொதுவாக இப்படியான துனியாவுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டதிலே ஒரே ஒரு வாசல் தான் பலஸ்தீன் மக்களுக்காக திறந்திருக்கிறது. அது என்ன வாசல்? அது அல்லாஹ்வுடைய வாசல். அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன். அந்த வாசலினூடாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற முடியும் என்று சொல்லி அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையை ஊட்டி அந்த ஹத்தீப் அவர்கள் தன்னுடைய நீண்ட துவா பிரார்த்தனையோடு சலவாத்து சொல்லி மருத்துவண்டி ஓதுகின்ற அந்த ஆயத்தை ஓதி ஹத்தீப் காலித் அபு ஜுமா அவர்கள் அந்த ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 3 ஹுத்பாக்களும் மக்கா மதீனாவுடைய ஹுத்பாக்கள் இறுதி 10 தினங்கள், முதல் 10 தினங்கள் ஹஜ்ஜாவுடைய அமல்களை பற்றி, சென்ற வாரம் அதை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். உதுஹியாவை ஞாபகப்படுத்தினார்கள். எந்த வரைக்கும் நீர் வைக்காதவர்கள் வசதி வாய்ப்பு கிடைக்காது. 2 நாளை வசதி வந்தாலும், பணம் வந்தாலும், வர வேண்டிய பணம் வந்து விட்டது, கிடைக்க வேண்டிய வந்து விட்டது, வசதி வந்து விட்டது, இப்பொழுது பிராணிகளை பார்க்கலாம், நியத்து வைக்கலாம், இப்பொழுது நியத்து வைக்கலாம். ஆரம்பத்திலே வசதி வாய்ப்பு ஏற்பாடு இருந்தால் பிறை கண்டவுடன் நியத்து வைப்பார். அது ஐயாமு தஷ்ரீக் முடியும் வரைக்கும் உதுஹியாவுடைய காலம்தான். பெருநாளைக்கு பிறகும் நாம் ஒரு விலைக்கு ஒரு மாடு கிடைத்தது, ஆடு கிடைத்தது என்றால் நாம் குர்பான் கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. அதுக்குரிய நாட்கள் தான். எனவே நியத்து வைப்பதுதான் முன்னால். எப்பொழுது வசதி வருகிறதோ நியத்து வைங்கள். ஏழைகளுடைய பசி, சில ஏழைகள், அனாதைகள், விதவைகளுடைய வார்த்தை சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன். ஹஜ்ஜுடைய காலங்களில் தான் எங்களுடைய வீட்டில் மாமிசம் சமைக்கப்படும். மாமிசத்துக்குரிய ருசி எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் துல்ஹிஜ்ஜாவில் மாத்திரம்தான் கிடைக்கும். முறையாக செய்யுங்கள். தனித்தனியாக ஒரு நபரும் நினைத்தவர்களை கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ள நாடகம்மார் சேர்ந்து தனியாக கொடுத்து எல்லா பார்சல்களையும் குடும்பத்துக்கு மாத்திரம் பங்கு வைத்து, இது யாருடைய பார்சல், பெரியப்பாவுடைய பார்சல், இது சாப்டாவுடைய, இது மாமாவுடைய, இது பெரிய மாமாவுடைய, சின்ன மாமாவுடைய, இது அப்பாவுடைய, இது நானா தம்பியுடைய என்று, இது மச்சானுடைய, இது மாமாவுடைய என்று வீட்டில் இருக்கின்ற ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாமல் பக்கத்து வீடு அங்கு இங்கெல்லாம் மாமிசங்களை வைக்கின்ற அளவுக்கு ஒரே வீட்டில் அள்ளி கொட்டாமல், கொடுப்பது தவறுன்னு சொல்லவில்லை, முறையாக நிர்வாக முறைப்படி முகாமைத்துவம் செய்து ஊருடைய கூட்டு குர்பானிலே பங்கெடுத்து ஊருடைய கூட்டு குர்பான் எல்லா வீடுகளுக்கும் சமமாக பங்குகள் நம்முடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், ஏனையவர்கள், நெருக்கமானவர்கள் கொடுப்பது தடை அல்ல.
அது நம்முடைய விருப்பம் என்றாலும் குடும்பத்துக்குள்ளே மாத்திரம் சுருக்கிக் கொண்டு, தெரிந்தவர்களோடு மாத்திரம் சுருக்கிக் கொண்டு, ஒரே வீட்டிலே ஒரே குடும்பத்திலே 10 பேர் குர்பான் கொடுத்தால் 10 பேருடைய இறைச்சிகளும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துறது 20-25 கிலோ இறைச்சி வருவதை விட கலந்து ஊருடைய கூட்டு குர்பானிலும் ஒரு பங்கை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த கூட்டு குர்பானில் நாம் ஒதுக்குகின்ற பங்கு நம்முடைய பங்கை நாம் எடுத்துக்கொண்டு வருவோம், ஒரு பகுதியை அங்கு ஒப்படைப்போம். ஊருடைய நிர்வாகம், மஸ்ஜித் நிர்வாகம், கூட்டு நிர்வாகம், அந்த 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 அதுக்கென்று போடப்பட்ட கமிட்டி முழு ஊரிலும் தகுதியானவர்களை பார்த்து அந்த குர்பானுடைய பார்சல், ஒரு பார்சலாவது நம்முடைய பார்சல் ஏழைகளை சென்றடையட்டும், உறவில்லாத நம்முடைய சொந்தக்காரர்கள் இல்லாத அனாதைகளை விதவைகளை சென்றடையட்டும் என்ற ஒரு நுணுக்கமான விடயத்தையும் நாம் அப்படி தவறு செய்வதில்லை. ஏதோ தற்செயலாக நடக்கும். அப்படி செய்யாமல் இந்த இரத்த சொட்டு கீழே விலை முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்று தருகின்ற குர்பான், அந்த பிராணியுடைய நகங்கள் உட்பட கழிவு குடைகள் எல்லாமே நம்முடைய மீசானிலே நெருக்கப்படுவதற்கு காரணமான அந்த குர்பான் ஒரு ஹதீஸிலே பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் அந்த ஹதீஸிலே ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மை கிடைக்கும் என்ற அந்த ஹதீஸுக்குரியவர்களாக வசதியுள்ளவர்கள் யாரும் தனி ஆடுகள் கொடுக்க முடியுமானவர்கள் தனியாக கொடுப்போம். ஒரு பங்கை போட்டுவிட்டு பணத்தை மிச்சம் பிடிக்காமல் யாரும் செய்வதில்லை, செய்ய நினைப்பவர்கள் தெரிந்து கொள்வோம் என்ற சிந்தனை உங்களுக்கு ஊட்டி வருகின்ற பெருநாளை எல்லோரையும் அனுசரிப்போம், அரவணைப்போம். பிற மத சகோதரர்களுக்கு நாம் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற சிற்றுண்டிகளை பலகாரங்களை கொடுப்போம், நம்முடைய விடயங்களை பகிர்ந்து கொள்வோம், பண்பாடுகளை காட்டுவோம். வருடாந்தம் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு நான் பதிலை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கேட்பார்கள், பிற மத சகோதரர்களுக்கு குர்பானில் பங்கு கொடுக்கலாமா, உதஹியா கொடுக்கலாமா? நேரடியாக பங்கு போட முடியாது, தவிர்ப்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல், இமாம்களுடைய குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்து எடுத்த முடிவு. என்றாலும் உங்களுடைய மாட்டில் உதாரணமாக நீங்கள் ஒரு 10 கிலோ உங்களுடைய வீட்டுக்கு எடுப்பீர்கள், அந்த உங்களுடைய பங்குக்கு நீங்கள் எடுத்ததிலே நீங்கள் ஹதியாவாக கொடுக்கலாம். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற குர்பான் பார்சல் ஒரு 5 கிலோ வந்திருக்கிறது, ஒரு 10 கிலோ வந்திருக்கிறது, 8 கிலோ வந்திருக்கிறது, உங்களுக்கு வந்துவிட்டது, உங்களுக்கு குர்பானாக வந்திருக்கிறது. இப்ப இது உங்களுடைய மாமிசம். அதிலிருந்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது உதவுவோமே, கஷ்டமான குடும்பம் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு கிடைத்ததிலிருந்து 2வது கரம் மாறும் பொழுது அது தாராளமாக கொடுக்கலாம். ஏனைய அன்பளிப்பாக ஒரு பெருநாளுடைய ஒரு நன்கொடையாக அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்பதுதான். நேரடியாக நம்முடைய குர்பான் ஒரு பங்காக பிற மத சகோதரர்களுக்கு நம்முடைய உறவாகவும் இருக்கலாம். சில வேளை கலப்பு, சில வேளை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களாக இருப்போம். நம்முடைய உறவுகளிலே நம்முடைய உறவுக்காரர்கள் கூட பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அதற்கு ஒரு நுணுக்கமான முறைதான் நமடைய வீட்டுக்கு இருக்கின்ற பங்கிலே அவர்களுக்கு கொடுப்போம். கொடுப்பது சிறந்தது என்ற நம்முடைய நாம் அனுசரிக்கிறோம். குர்பானுடைய பங்கை நேரடியாக கொடுக்காமல் நமக்கென்று உரிமையாகிய பங்கில் இருந்து கொடுப்போம். எனவே அவர்களை அனுசரித்துக் கொள்வோம், ஒற்றுமையாக பிறநாளை கொண்டாடுவோம், ஆடம்பரங்களை, பாவங்களை, ஹராம்களை தெரிந்து கொள்வோம், அதிகமாக இந்த திக்ருகளை செய்வோம், தக்பீர்களை செய்வோம் என்ற வேண்டுகோளோடு அனைவர்களுக்கும் எதிர்வருகின்ற அந்த ஈதுல் அத்ஹா ஒரு ஈதுன் சஈத், ஈத் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு ஈதாக, ஒரு பாக்கியம் மிக்க ஒரு ஈதாக, தியாக மனப்பான்மை நம்முடைய வாழ்நாளிலே பிரதிபலிக்க செய்கின்ற ஒரு ஈதாக அந்த ஈதை ஆக்கி நம்முடைய பலஸ்தீன் மக்களுடைய அந்த அந்த அநியாயங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதற்கு ஒரு காரணமான ஒரு பெருநாளாக, பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அல்லாஹ்வின் புறமிருந்து ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்துக்கும் அல்லது பாரிய தண்டனைக்கும் ஆளாகி எந்த ஒரு முஸ்லிம் மீதும் கை வைப்பதற்கு அஞ்சுகின்ற நடுங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கி வைக்கின்ற, எப்படி நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நிம்மதியாக இருக்க வைத்தானோ அந்த சூழலிலே பலஸ்தீன் மக்கள் சுற்றுச்சூழல் எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு விடிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெருநாளாகவும் இந்த பெருநாளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எனவே நிகழ்ச்சி தயாரிப்பிடும் நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷரஃபானுக்கு நன்றி கூறியவனாக, நேர்களாகிய உங்களுக்கும் நான் பிரார்த்தனை செய்தவனாக, இந்த நிகழ்ச்சியை உலகளாவிய ரீதியிலே சர்வதேச மட்டத்திலே பார்த்து நமக்காக துஆ செய்கின்ற, நம்மை ஊக்கப்படுத்துகின்ற, அதே நேரம் பிரேட்டை நிர்வாகத்தை பாராட்டுகின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த ஆயுளை, செழிப்பான வாழ்க்கையை தர வேண்டும் என்று உலகத்திலும் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.